ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகா அவதார் நரசிம்மர்னு ஒரு மூவி ரொம்ப சிறப்பாக ஓடிட்டுருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். எப்படி வைகுண்டத்தில் இருந்த ஜெயன் விஜயன் அப்படிங்கிற இரு துவாரபாலகர்கள், அதாவது வைகுண்ட வாயில் காப்பாளர்கள் பூமியில் அரக்கர்களாக பிறந்தாங்க, அசுரர்களாக பிறந்தாங்க. அவங்கள எப்படி பகவான் வதம் பண்ணார் அப்படிங்கிற பார்த்துட்ருக்கோம். சத்திய யுகத்தில் இரண்யாக்ஷன் இரண்ய கசிபுவாக பிறந்தாங்க. இரண்யாக்ஷனை வராக தேவர் வதம் பண்ணுறாரு, இரண்ய கசிபுவை நரசிம்மர் வதம் பண்ணுறாரு. அதுதான் இந்த படம். அப்போது இந்த இரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பூமி தேவியவே அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பூமிங்கிறது பிரம்மாண்டமாக தான் நம்மளுக்கு தெரியும், பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பூமி மாதிரி கோடான கோடி உலகங்கள், கிரகங்கள் இருக்குது, பிரபஞ்சங்கள் இருக்குது. இந்த இரண்யாக்ஷன் அந்த பூமியவே ஒரு பந்து மாதிரி எடுத்து கொண்டு போய் கர்ப்போதக கடலில் போட்டார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த கர்ப்போத கடல் எப்படி இருக்கும்னு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. கோடிக்கணக்கான நீளம் அகலம் இருக்கக்கூடிய அந்த கர்ப்போதக கடலில், அது பாதாளத்தில் இருக்குது, பாதாளத்துக்கும் கீழே. ஸோ நம்மளுடைய குறையுடைய புலன்களை வச்சு நம்மளால் அதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான நீளம் அகலம் இருக்கக்கூடிய கர்ப்போதக கடலில் பூமியவே எடுத்துகிட்டு போய் ஒரு அசுரன் கடலுக்குள்ளே, அந்த கர்ப்போதக கடலுக்குள்ளே போட்டுடுறாரு. அப்போ அந்த அசுரன் எப்பேற்பட்டவனாக இருப்பான், அவனுடைய சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ அந்த அசுரன் இந்த பூமியை கொண்டு போய் போட்டதுனால தேவர்களெல்லாம் பிரம்மா கிட்ட போய் நம்ம எப்படி இந்த பூமாதேவியை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்கும்போது, பகவான் விஷ்ணு தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாரு. அந்த சமயத்தில் பிரம்மாவினுடைய மூக்கு துவாரத்திலிருந்து சின்னதாக ஒரு வராகம், அதாவது பன்றி, சின்னதாக வெளியே வருது. அதை வெளியே பார்க்கும்போது மிக மிக பிரம்மாண்டமாக அது பூமிக்கும் வானத்துக்கும் வளர்ந்துக்கிட்டே போகுது அந்த வராகமூர்த்தி. ஸோ அந்த வராகமூர்த்தி தான் இரண்யாக்ஷனை வதம் பண்ணுறாரு.